திருச்சிற்றம்பலம். புனிதமான ஆத்மாக்களுக்கு வணக்கம். கோவிலுக்கு போய் இறைவனை பார்த்ததும் அழுகை மற்றும் உடல் சிலிர்ப்பது ஏன் என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்ப்போம். பொதுவாகவே நம்ம கோவிலுக்கு போகும்போது அங்குள்ள இறை ஆற்றலால் பலவிதமான உணர்ச்சிகளை ஃபீல் பண்ணுவோம். அதாவது சாமி கும்பிடும்போது நம் பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனால் கண்களை மூடியதும் யாரோ இருப்பது போல தோணும். மற்றும் ஒரு சில கோவிலுக்கு போனால் மட்டுமே அழுகை வரும். அது ஏன் என்றால் ஏதோ நமக்கு ரொம்ப நெருங்கிய சாமி மாதிரி தோணும். அதாவது ஆத்மார்த்தமான உணர்ச்சி பொங்கி அழுகை வரும். நம்முடைய ஆன்மாவோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட சாமி மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி கோவிலுக்கு போனால் மட்டும்தான் அழுகை வரும். அதற்கு நேரமும் உண்டு. எல்லா நேரமும் உங்களுக்கு அழுகை வராது. காலை வேலை அல்லது சாயங்காலம், அதாவது இரவு நெருங்கும் அந்த வேலைகளில் தான் உணர்ச்சி பொங்கி உங்களுக்கு அழுகை வரும். இது அந்த கோவிலில் உள்ள பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது அதிகப்படியான ஆற்றல் காரணமாக நமது உடலில் பரவி ஆத்மாவுடன் தொடர்பு கொண்டு உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் அழுகை வரும். குறிப்பாக சொல்லப்போனால் அம்மன் கோவில்களில் தான் இந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சாமியை பார்த்து அம்மா அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு அழுகை வந்துடும். யாருமே ஆள் பார்க்குறாங்க நம்ம அழுகணும் அப்படின்னு அழுக மாட்டோம். அதே போல் முன் ஜென்மத்திலும் நம்ம இந்த தெய்வங்களை அதிகமாக வணங்கியிருப்போம். ஸோ ஏதோ ரொம்ப நாள் அப்புறம் தாயை பார்த்ததும் ஏங்கும் ஒரு பிள்ளை போல் நமக்கு அழுகை வரும். நிறைய பேர் புதுசாக அப்போ தான் ஒரு கோவிலுக்கு போயிருப்பீங்க. ஆனால் அங்கே உங்களுக்கு அதிகமான ஆற்றல் காரணமாக உடல் சிலிர்ப்பது, அழுவது போன்றது நடக்கும். அதே போல் நீங்கள் கண்ணை மூடியதும் சாமி உருவத்தை கற்பனை செஞ்சு வேண்டிகிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஆற்றல் உடலில் புகுந்து கட்டுப்படுத்த முடியாமல் அழுகை வரும். இறைவனின் உருவத்தை பார்த்தால் பின்பு எப்படி அழுகை வராமல் இருக்கும்? எப்போவுமே கோயிலுக்கு போனால் அழுகை வராது. நாம் அந்த நாட்களில் எவ்வாறு இருக்கமோ அதை பொறுத்து தான் இதெல்லாம் நடக்கும். சில நாட்களில் நம்ம ரொம்ப பக்தியாக இருப்போம், சுத்தமாக இருப்போம். அந்த நாட்களில் இந்த மாதிரி நடப்பதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ சில நாட்களில் இது நடக்காது. எனவே உடனே எனக்கு கடவுள் ஆற்றலை கொடுக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு எந்த கோவிலில் இந்த மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகுதோ அந்த கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. முடிந்த சிறிது நேரம் அமர்ந்து மனதார இறைவனை நினச்சி தியானம் பண்ணிட்டு வாங்க. இறைவனை பார்த்ததும் அழுகை வருதுன்னா அப்போ உங்களுக்கு ஏதோ ஆத்மார்த்தமான தொடர்பு இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ உடனே கிளம்பி வராமல் பொறுமையாக இறைவனை வணங்கிட்டு வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த மாதிரி கோவிலில் யாரோ உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபராக இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ஸோ அதை முடிந்தவரை கேட்டு கடைபிடிங்க. இறைவனின் சொல்லாக கூட இருக்கலாம். நன்றி நண்பர்களே. நம்மளால் நிறைய நண்பர்கள் இதை உறுதியாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க எந்த கோயிலில் உங்களுக்கு அப்படி நடந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பொதுவாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.